இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தை யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எரேமியா கர்த்தரால் கட்டளைகளை பெற்று எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். எரேமியா தீர்க்க தரிசன நூலிலே அவைகள் கோர்வைப்படுத்தப்படாதபடிக்கு ஒவ்வொரு ராஜாக்களின் நாட்களில் நடந்தவைகள் ஆங்காங்கே எழுதப்பட்டு காணப்படுகிறதை நாம் காண முடிகிறது. இது யோயாக்கீம் அரசாண்ட அந்த நாட்களிலே ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி அவங்கள கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் கூட்டி கொண்டு வந்துட்டு அவர்களுக்கு திராட்சரசத்தை குடிக்க கொடு. அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எசனிபாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் பிரபுக்களுடைய அறையின் அருகில் வாசல் காக்கிற சல்லுமின் குமாரனாகிய மசையாவினுடைய அறையின் மேல் உள்ள அந்த இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய அந்த ஆனான் என்னும் புத்திரனுடைய அறையிலே அவர்களை கூட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் ஒரு அறையில் அவர்களை கூட்டி கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்கள் கிண்ணங்கள் இவைகளெல்லாம் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரர்களின் முன்பாக வைத்து அவர்களை நோக்கி நீங்கள் திராட்சரசம் குடியுங்கள் என்றேன் என்று சொல்லி இங்கே எரேமியா தொடங்குகிறார். அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரேகாபியர்கள் என்பது யார் என்று சொன்னோம் அப்படின்னு நம்ம கண்டுகொண்டோன்னு சொன்னால், இந்த ரேகாபியர்களை குறித்து இந்த ஜனம் கேனியரோடும் மோசையின் மாமனாகிய எத்ரோவோடும் சம்பந்தப்பட்ட ஒரு நாடோடி ஜாதிகளாக இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் 1 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் அப்படின்னு சொல்லி திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியரான கேனியர்கள் இவர்களே என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் இவர்களுடைய மூத்த தகப்பனாகிய யோனதாபை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இவர் கிமு 840 யெகூவினுடைய நாட்களில் ஆகாப்பினுடைய அந்த இஸ்ரவேல் ராஜா அநேக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது யெகூவை கொண்டு ஆண்டவர் அந்த ஆகாபினுடைய வம்சங்களை எல்லாம் அழிப்பதற்கு முற்பட்ட பொழுது அங்கே யெகூவோடு கூட தன்னுடைய கையை கொடுத்து உன்மேல என் இருதயம் செம்மையாக இருக்கிறது போல உன் இருதயம் என் மேலே செம்மையாக இருக்கிறதான்னு கேட்டதற்கு யோனதாப் ஆமாம் என் இருக்கிறது என்று சொல்லி கை கொடுத்து அங்கே பாகாலினுடைய அந்த வழிபாடுகளே தேசத்தில் இல்லாதபடி யெகூ அழித்து போடுகிறதற்கு அவனுக்கு துணை நின்றவராக இந்த யோனதாப் காணப்படுகிறார். ஆகவே இவர் தன்னுடைய சந்ததியார்கள் எல்லாரையும் அவர் கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் திராட்சரசத்தெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். 200 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களுக்கு அவங்க முற்பதாவாகிய அந்த யோனதாப் தன்னுடைய குமாரர்களிடம் அவர்கள் எந்தவித திராட்சரசம் குடியாமலும் நிரந்தரமான வீடுகளில் வாழக்கூடாதுன்னையும் அவர்கள் செடி கொடிகளெல்லாம் நடக்கூடாது என்றும் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தான். அவங்க என்ன வேலையை செய்யணும், கால்நடை மிருகங்களை மேய்த்து அதில் ஜீவித்தா போதும் என்று சொல்லி அங்கே யோனதாபின் மூலமாக 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டளை பெற்ற இந்த ரேகாபியர்கள் அவருடைய மூத்த தகப்பன் யோனதாப் சொன்ன காரியங்களிலே வழி தவறாதபடி வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் முற்பிதாக்களுக்கு காட்டின அந்த உண்மையையும் யூதா தனது தேவனுக்கு காட்டுகின்ற உண்மையையும் ஒப்பிடும்படியாக இங்கே ஆண்டவர் எரேமியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆலயத்தின் அறையில் ஒன்றில் கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு திராட்சரசத்தை குடிக்க கொடு, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று செய்ய சொன்ன போது இங்கே எரேமியா செய்கிறார்.
அப்படிப்பட்ட நாட்களில் அவர்கள் திராட்சரசத்துக்கு விலகி இருந்தாதான் வேசித்தனத்துக்கும் பாகாலை வணங்க செய்யக்கூடிய அந்த விக்கிர ஆராதனைக்கும் இவங்க விலகி இருப்பாங்க. இவர்கள் இப்படி விலகி இருந்தாதான் இவங்க குடிவெறியில் களியாட்டத்திலலாம் தப்பி கொள்ளுவாங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தேசத்தில் அது இல்லாமல் போனாலும் கூட இவர்கள் தங்களுடைய நடக்கையில் தப்பித்து கொள்ள முடியும். இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்கெட்டு போகாமல் இருக்கும். சமுதாயத்தில் சீர்கேடுகளினால இவங்க பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. அதனால் இவங்க எளிமையான ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தா ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழுவார்கள் என்று சொல்லி அந்த யோனதாப் நினைத்து தன்னுடைய சந்ததியாருக்கு கட்டளையிட்டதை 200 ஆண்டுகள் அவர்கள் பின்பற்றி வருகிறதைத்தான் ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக அங்கே கூடியிருக்கிற ஜனங்களுக்கும் அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், எங்கள் தகப்பன் எங்களுக்கு விட்ட கட்டளையின்படி நாங்கள் அப்படியே செய்வோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் செய்கிறது போல செய்கிறதற்கு நாம் முற்படவிட்டாலும் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன? ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியமான ஒரு நேசமும் அவருடைய வார்த்தையின் மேலே ஒரு தீராத ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதியை ஆவியானவர் வேதத்தில் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரேகாபியருடைய சில சட்ட திட்டங்களை இன்றைக்கு விசுவாசிகள் பின்பற்ற அவசியமில்லை என்றாலும் தீமையிலிருந்து விலகி ஜீவிக்க வேண்டும் என்கிற அவர்களது குறிக்கோள்களை இன்றைக்கு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதிகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. யோனதாப்பை போல எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுக்கும் அவரது வார்த்தைகளுக்கும் உண்மையாயிருக்க உதவுகிற ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்கள் அமைத்து தர வேண்டும் என்கிறதையும் இந்த பகுதியானது வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் யோனதாப் கட்டளையிட்ட வார்த்தைகளை கைக்கொண்டு வருகிறாங்க. அவர்களுடைய சந்ததிகள் தங்களுடைய தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய யூத ஜனங்களோ நான் சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியலை. அவர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கக்கூடாதுன்னு சொன்ன போதிலும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்களுடைய நடக்கைகளை சீர்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன போதிலும் அப்போதுதான் நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீங்கன்னு சொல்லி என் தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்கார அனுப்பி கொண்டே இருந்தும் கூட என்னுடைய ஜனங்கள் அவர்கள் கீழ்ப்படியலையே. அவர்கள் தங்களுடைய செவியை எனக்கு சாய்க்காம போயிட்டாங்களே. நான் கூப்பிட்டா கூட என்னன்னு கூட மறு உத்தரவு கொடுக்காம போயிட்டாங்களே. ரேகாபியர்கள் எவ்வளவு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் என் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால, நான் பேசியும் கேட்காமல் போனபடியினால, கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்காம போனபடியினால நான் அவர்களுக்கு சொன்ன என் ஊழியர்கள் மூலமா சொன்ன எல்லா தீங்கையும் அவர்கள் மேல வரப்பண்ணுவேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரேகாபியர் தங்கள் தகப்பனின் கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படிந்து வந்தபடியினால 19ஆம் வசனத்தில் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவரை இறுக பின்பற்றுகிறவர்களுக்கும் அவரை விட்டு வழி விலகுகிறவர்களுக்கும் என்ன காரியங்கள் நடக்கும் என்பதையும் இங்கே ஆண்டவர் இங்கே ரேகாபியரை ஒரு அடையாளமாக வைத்து எரேமியாவின் மூலமாக ஒரு மிகப்பெரிய செய்தியை அங்கே யூதாவுக்கு நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாமும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் பின்பற்றுகிறவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியார்களும் இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே கரைபட்டு அவர்கள் மாறிப்போய் விடாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் அமைத்து தருகிறதற்கு முற்படுவோம். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கடத்தப்படக்கூடிய ஒரு கடத்தியாக நாம் வாழுவோம். தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்து கொள்ள உதவும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை
வாகை காக்க வழிவகு தருள வேண்டும்.